இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டை வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து இமெயில் சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷனும் எப்படி நம்ம உங்களுடைய பிளாக்கரில் ஒவ்வொரு போஸ்ட்லையும் எப்படி நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் வந்து காட்டும். ஸோ பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு லோட் ஆகட்டும். ஸோ பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லி அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா pdffriendly.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் வரும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஓகே, பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப், இந்த பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் அண்ட் இமெயில், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ப்ரிவியூவை நம்ம இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போஸ்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரிவியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லி இந்த விஜெட் ஆட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு கீழே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எனபிள் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாவோ அல்லது பிரிண்ட்டோ அல்லது இமெயில் சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய ஃபார்மேட் வந்து இப்படி தான் வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து காட்டுது, ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து எனபிள் பண்ணுறது நம்முடைய பிளாக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோம் பேஜில் வந்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே வாங்க, கெட் யுவர் வெப்சைட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் ஸ்பாட், ஸோ நம்ம வந்து பிளாக்கரில் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து எனபிள் பண்ணிடுறேன். அண்ட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான பட்டன் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். பிரிண்ட்டு, பிடிஎஃப் அண்ட் இமெயில். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பிளாக்கர் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பிளாக் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பிளாக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த பிளாக்கரில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. தென் கீழே வந்து ஆட் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட லேஅவுட் செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ லோட் ஆகட்டும். ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பாரில் வந்து பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜெட் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய பிளாக்கரோட மெயின் பேஜை நம்ம வந்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த போஸ்ட்டோட கடைசி எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப், தென் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன், தென் இமெயில், இந்த 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும், ஓகேங்களா? கீழே வந்து பாருங்கள், பிரிண்ட் எடுத்துக்கலாம், தென் பிடிஎஃப் பண்ணிக்கலாம் அண்ட் இமெயில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ இந்த பிடிஎஃப் ஃப்ரெண்ட்லியோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு வந்து காட்டுது, புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டவுன்லோட் யுவர் பிடிஎஃப், இதில் வந்து உங்களுக்கு வந்து A4 சைஸில் வேணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ டவுன்லோட் யுவர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த போஸ்ட் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட் வந்து டேரெக்டாக வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டு கீழேயும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்கும். ஸோ நான் ஹோம் பேஜ் வந்துட்டு அடுத்த போஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ மிக சரியான கீவேர்டு, ஓகே, இந்த போஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லா போஸ்ட்லையும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பாட்டமாங்க. ஸோ பிரிண்ட் இருக்குது, பிடிஎஃப் அண்ட் இமெயில். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரும்பாலும் என்ன மாதிரியான கேட்டகரி உள்ள வெப்சைட்டுக்கு வந்து இது பெரும்பாலும் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை யார் எடுத்தாலுமே வந்து அண்ட் காப்பிரைட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் சைட் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி அல்லது ஒரு சப்ஜெக்டை பற்றி வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த கண்டென்ட் பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த நோட்ஸை வந்து ஒவ்வொரு டைமும் அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நோட்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்து அல்லது வந்து பிடிஎஃபாக வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களே மொபைல் டிவைஸ் அல்லது டெஸ்க்டாப் அல்லது பிரிண்ட் மூலிமா பேப்பர் பிரிண்ட் எடுத்து கூட அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு இது தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த பிரிண்ட்டு, பிடிஎஃப் அண்ட் இமெயில் ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே எப்படி வந்து உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்லையும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.